Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க Excel for Beginners in தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹோம் டேப்ல இருக்க எடிட்டிங் குரூப் கீழே இருக்கிற ஃபைண்ட் அண்ட் செலக்ட் மெனுல இருக்கிற ஃபைண்ட் ரீப்ளேஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். அதுக்காக நம்ம ஒரு சாம்பிள் டேட்டா எடுத்திருக்கோம். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஃபைண்ட் கொடுக்குறோம். இதுல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஓப்பனா இருக்கும், இல்ல ஆப்ஷன்ஸ் க்ளோஸ்டா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இருக்கிறது எல்லாத்தையுமே டிஃபால்ட்டுக்கு மாத்திட்டு, இப்போ நம்ம ஃபைண்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஏ அப்படின்ற ஒரு லெட்டரை ஃபைண்ட் ஆல் அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். எங்கெல்லாம் ஏ இருக்கோ அது நமக்கு இங்க காமிச்சிடும். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு இப்படி கொடுக்காம நீங்க வந்து ஃபைண்ட் கொடுத்துட்டு ஆரஞ்சஸ் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்கன்னு வச்சுப்போம். ஃபைண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணா காமிச்சிட்டு வரும் ஆரஞ்சு எங்க இருக்கு அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? அடுத்தது என்னன்னு சொன்னா, இந்த ஆரஞ்சஸ் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படியும் பார்க்கலாம். ஸோ அந்த வேர்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி 2 பாத்திரலாம் பாருங்க, 20ல இருக்கு, 21 kgsலயும் இருக்கு, அமௌண்ட் பர் கேஜிலயும் இருக்கு. சரிங்களா? சோ ஃபைண்ட் அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஒரு டெக்ஸ்டையோ ஒரு ஆல்பபெட்டையோ ஒரு நம்பரையோ நீங்க இதுல சர்ச் பண்ண முடியும். அதை வந்து நீங்க பார்ஷியலாவும் சர்ச் பண்ணலாம். இல்ல எனக்கு ஃபுல் வேர்டா தான் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு மேட்ச் என்டையர் செல் கண்டென்ட்ஸ் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இதுல ஃபைண்ட் நெக்ஸ்ட் போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்லுது. ஏன்னா 2 அப்படின்றது மட்டுமே இதுல கிடையாது. இப்ப நம்ம RN ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் உங்களுக்கு இல்லைன்னு காமிக்கும். சோ உங்களுக்கு இதுல வந்து அப்படியே டிட்டோவா இதுல இருக்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இது மாதிரி வரும். ஓகேங்களா? சோ ஆக்சுவலா அந்த செல் கண்டென்ட்டுக்குள்ள என்ன இருக்கோ என்டையர் ஆனது அந்த ஒரு வேர்டை கொடுத்து சர்ச் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அது இருக்கும். ஆனா இதுல வந்து ஆரஞ்சஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லி நான் சும்மா மாத்திக்கிறேன். அப்போ உங்களுக்கு இது ஏன்னு சொன்னா, இப்ப நீங்க வந்து இங்க போய் கொடுத்து பாருங்க, இந்த ஆரஞ்சஸ் வரும், இந்த ஆரஞ்சஸ் வரும். உங்களுக்கு வந்து ஆரஞ்சஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்றது காமிக்கல. ஏன்னா இது வந்து அந்த வேர்டு மட்டும் கிடையாது, அந்த செல் கண்டென்ட்டுக்குள்ளேயே அது மட்டும் தான் இருக்கணும். சரிங்களா? அதனாலதான் இந்த ஆரஞ்சு அவைலபிள் அப்படின்றது நமக்கு அதுக்குள்ள வரல. சோ இதுதான் நமக்கு வந்து ஃபைண்ட்ல இருக்கிற மேட்ச் என்டையர் செல் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு மேட்ச் கேஸ் அப்படின்னா என்னன்னு புரியும். இப்போ இந்த ஆரஞ்சஸ் நான் மேட்ச் கேஸ் டிக் பண்ணிட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா உங்களுக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லுது. ஏன்னா நமக்கு இங்க இருக்கிற ஆரஞ்சஸ் எல்லாமே ஓ கேபிட்டல் ஓவா இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அது மாதிரி வந்துடும். சோ கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் இது மாதிரி இருக்கிறதையும் நீங்க மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்பர் கேஸ், லோவர் கேஸ் இது மாதிரி நீங்க மேட்ச் பண்ணா மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம பார்ஷியலா எப்படி ஃபைண்ட் பண்றது, என்டையர் செல் கண்டென்ட்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்றது, அதே மாதிரி அப்பர் கேஸ் லோவர் கேஸ் ஈக்குவலா ஆக்சுவலாவே இதுல என்ன கேஸ் இருக்கோ அது ப்ராப்பர் கேஸா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதை இருக்கிறத அப்படியே எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இந்த டிக் போடல இந்த மேட்ச் கேஸ்க்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த கேஸ் செக் பண்ணாம எப்பேற்பட்டது இருந்தாலும், இப்ப இதுல போயிட்டு நீங்க வந்து இது வெறுமனே ஆரஞ்சஸ் அப்படின்னு கொடுத்து பாருங்க, உங்களுக்கு இதை வந்து காமிக்கும். சோ இந்த டிக் போட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன, டிக் போடலாம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வித்தின் ஷீட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சர்ச் பை ரோ அப்படின்னு இருக்கு, லுக் இன் ஃபார்முலாஸ் வேல்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னா இந்த வித்தின் ஷீட் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். இப்போ இதையே வந்து நம்ம பாதி காப்பி பண்ணிட்டு ஷீட் 2ன்னு ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம அதில் போட்டுக்கிறோம்னு வச்சுப்போம். சரிங்களா? போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வித்தின் ஷீட்ல ஃபைண்ட் ஆல் கேட்டீங்கன்னா 3 செல்ல தான் ஆரஞ்சஸ் இருக்கு அப்படின்னு காமிக்குது. கரெக்ட்டுங்களா? அதுவே நீங்க வந்து ஒர்க் புக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபைண்ட் ஆல் கொடுத்து பாருங்க, 4 செல்ல இருக்கு. ஷீட் 1 ஷீட் 1 ஷீட் 1ல இருக்கு, அடுத்தது ஷீட் 2ல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிடுது. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல ஒரு டிப் நம்பர் 1, இதுல நம்ம என்ன பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு இப்படி மட்டும்தான் பார்க்க முடியுமா, இல்ல இப்ப நம்ம பார்த்துட்டு ஆரஞ்சஸ் அப்படின்றத நான் வந்து
கலர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பெரிய டேட்டாவா இருந்தது, ஒவ்வொரு தடவையும் நம்ம ஃபைண்ட் ஆல் கொடுத்து பார்க்க முடியாது இல்லைங்களா. பட் நான் அதை கலர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, சரி நம்ம இப்ப இத உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் இப்படி போட்டு காமிக்கிறேன். இப்போ இதையே நான் வந்து இப்படி போட்டிருக்கேன்னு வச்சுப்போம். சரிங்களா. இப்போ இதுல இருக்கிற ஆரஞ்சஸ் மட்டும் எனக்கு தெரியணும். ஓகேவா. அந்த ஆரஞ்சஸ் மட்டும் நீங்க இப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இங்க ஃபைண்ட் ஆல் கொடுத்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு இங்க இருக்கிற ஆரஞ்சஸ் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. வேணும்னா நீங்க இங்க ஃபில்டர் போட்டுக்கலாம். கரெக்ட்டுங்களா. இதை எப்படி ஃபில்டர் போடுவீங்க இப்போ? கரெக்டா. அப்போ அது உங்களுக்கு கலர்ஸ் இருந்தா ஈஸியா இருக்கும் சம்டைம்ஸ் அப்படி நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இதை செலக்ட் பண்ணி, சரி நம்ம இப்ப ஷீட் 1 மட்டும் ஷீட் மட்டும் பார்த்துப்போம் ஈஸியா இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் ஆல் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா 6 செல்ல இருக்குன்னு சொல்லுது. ஸோ இதை நீங்க செலக்ட் பண்ணி இங்க பாருங்க, இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த வேர்ட் ஃபைண்ட் ஆகுதோ உங்களுக்கு அது வந்துடும். ஸோ நீங்க அதை போயிட்டு ஒரு கலர் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஓகே, இங்க நம்ம சர்ச் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு இது தெரிய வரும். சரிங்களா. இது மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்றது இல்ல, அதனாலதான் சொன்னேன். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்க ஃபைண்ட் ஆல் கொடுத்துட்டு இங்க என்ன ரிசல்ட் வருதோ அதை நம்ம வந்து மவுஸ் வச்சோ இல்ல ஷிஃப்ட் டவுன் ஆரோ வச்சோ செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எங்கெல்லாம் இது வந்திருக்கோ உங்களுக்கு அதெல்லாம் செலக்ட் ஆயிடும். நீங்க கலர் பண்ணிக்கலாம், இல்ல அது எல்லாத்தையுமே இதெல்லாம் மாத்தணும்னு நினைச்சா மாத்தி சம்திங் லைக் தட் என்ன வேணா நீங்க அதை பண்ணிக்கலாம். சரிங்களா. இது ஒரு டிப். ஓகே, இப்ப நம்ம அடுத்ததுக்கு போகலாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரோஸ் அப்படின்றது உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இத ஃபர்ஸ்ட் ரோஸ் அப்படின்னு வைக்கிறோம். இங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஆரஞ்சஸ் அப்படின்னு சொல்றத நீ ரோஸ் சர்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஏன்னா இந்த தேர்ட் ரோவை முடிச்சுட்டு இப்போ 6th ரோக்கு வந்துருச்சு. 6th ரோல எல் காலம், டி காலம் முடிச்சிட்டு 7th ரோக்கு வந்திருக்கு பாருங்க. சோ ரோ வைஸ் அப்படியே ஒரு ஒரு ரோவா முடிச்சிட்டு வரும். பை ரோஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓகே. அதுவே பை காலம்ஸ் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். இங்க வச்சுட்டு இங்க போயிட்டு பை காலம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த காலமை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இங்க வரும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஏ காலமை முடிச்சிச்சு, அப்புறம் ஹெச் வந்து எல் போயிடுச்சு. ஸோ இதுதான் பை ரோஸ் அண்ட் பை காலம்ஸ். டிஃபால்ட் அப்படின்னு சொல்றது பை ரோஸ்ல உங்களுக்கு இருக்கும். ஓகே, இதையும் பார்த்துட்டோம். இப்ப நம்ம ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப ஃபார்முலாஸ் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா இதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டுப்போம். மொத்தமா எவ்வளோ, 1 கிலோ 50 rupees அப்படின்னு சொன்னா அவங்க வாங்கியிருக்க டோட்டல் எவ்வளோ அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டுப்போம். சரிங்களா. போட்டுட்டு இப்போ கண்ட்ரோல் F கொடுத்துட்டு 4 அப்படின்னு சொல்றது லுக் இன் ஃபார்முலாஸ் அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 4 இருக்கு அப்படின்னு காமிக்குது பாருங்க. இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு அப்படின்னு காமிச்சிட்டு வருது. கரெக்ட்டுங்களா. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு C4 D4 அப்படின்னு சொல்றது இருக்கு. ஓகே, டன். சோ இதுதான் ஃபார்முலாஸ். ஃபார்முலாக்குள்ளேயும் அந்த கண்டென்ட் அந்த ஒரு லெட்டரோ அந்த ஒரு கேரக்டரோ இருந்தா உங்களுக்கு அது காமிக்கும். இது உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா, சம்டைம்ஸ் நம்ம ஒரே செல்லுக்குள்ள பெரிய ஃபார்முலாஸ் எழுத வேண்டியதா வரும். ஓகேங்களா. நெஸ்டட் ஃபார்முலாஸ் அப்படி எழுத வேண்டியதா வரும். அதே மாதிரி ஒரு புக்குள்ள நிறைய ஒரு புக்லயோ ஒரு ஷீட்லயோ நிறைய நெஸ்டட் ஃபார்முலாஸ் இருக்கும் போது அந்த ஒரு வேர்டையோ ஒரு லெட்டரை மட்டும் மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல போய் நீங்க அதை மாத்துறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா வேல்யூஸ். இந்த வேல்யூஸை கொடுத்துட்டு ஃபைண்ட் ஆல் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா 7 செல்ஸ்ல இருக்குன்னு வருது. கரெக்ட்டுங்களா. எங்க எங்க இருக்கு உங்களுக்கு இங்க பாருங்க, இங்க இருக்கு, இங்க இருக்கு 4, இங்க 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 4 இருக்கு. கரெக்ட்டுங்களா. சோ இப்போ அதுவே கமெண்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க. ஃபைண்ட் ஆல் கொடுத்து பாருங்க, எங்கேயுமே இல்லை. ஏன்னா நம்ம ஷீட்ல கமெண்டே இல்லை. பட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இங்க கொடுத்து வச்சிடுறேன். இங்க வந்துட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல இப்போ உங்களுக்கு சாம்பிள் அப்படின்ற வேர்டை எழுதி வச்சிருக்கீங்க.
சாம்பிள் அப்படின்னு சொல்றது எங்க இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் அப்படின்றது இது இடத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு வந்து காமிக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம எத்தனை எஸ் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கேட்கணும்னு வச்சுப்போமே, கமெண்ட்ஸ்குள்ள மட்டும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு எஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அது காமிச்சிடும். சரிங்களா? தென் இதுதான் உங்களுக்கு ஃபைண்ட் அப்படின்னு சொல்றேன். இதுவே நான் வந்து ஒரு இந்த எல்லோ கலரா இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ரெட் கலரா மாத்தணும்னு நினைக்கிறேன். எப்படி அப்படின்னு சொன்னா இங்க ஃபைண்ட்ல போயிட்டு நீங்க ஒரு லெட்டரையோ கேரக்டரையோ மட்டுமே இல்லாம உங்களுக்கு இந்த ஃபார்மேட்ல போயிட்டு இந்த சூஸ் ஃபார்மேட் எடுத்துட்டு வந்து இது மாதிரி எதெல்லாம் இருக்கோ அப்படின்னு எனக்கு காமி அப்படின்னு நீங்க சொல்லிடுறீங்கன்னு வச்சுப்போம். சரிங்களா? ஓகே. சோ இது மாதிரி எத்தனை இடத்துல இருக்கு காமி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு அது 3 செல்ல இது மாதிரி எல்லோ கலர் நீ போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நமக்கு காமிச்சிருச்சு. சரிங்க. ஓகே. இதை நான் வேணும் அப்படின்னு சொன்னா இது 3த்தையுமே செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் நான் முன்னாடி சொன்னபடி இங்க போயிட்டு நான் அதை வந்து ஒரு ரெட் கலரோ ஏதோ ஒரு கலர்ல மாத்திக்கலாம். ஒரேடியா மாத்திக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மட்டுமே இல்லைங்க, ஃபைண்ட்ல இன்னும் பல வகையான டிப்ஸ் அண்ட் ஹிடன் சர்ப்ரைசஸ் இருக்கு நமக்காக. இதை நம்ம அடுத்த பார்ட்ல பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.